நேயர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வந்து என்னன்னா வந்து, ஏதோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் சத்தியமா பேசலங்க. இது வந்து ஒரு ஒரு பிரஜையின் குரல். இது வந்து ஒரு ஒரு அக்கறை இல்ல உள்ள இந்த ஒரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனின் ஒரு குரல். ஒரு குடிமகனுடைய குரல். குடிமகனோட குரல். இது பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து ஒரு திறந்த மனதுடன் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் கட்சி சார்ந்து என்னுடைய பார்க்காதீங்க. கட்சி சார்ந்து பார்க்காதீங்க. திமுகல இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமான, அதிமுகல இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமான வேண்டுகோள் தான். இது வந்து நீங்க பக்கசார்பு இல்லாமல் திறந்த மனதுடன் இந்த பிரச்சனையை அணுகுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போ இது நம்ம இலவசங்கள் பார்த்துருக்கோம். அது கலைஞர் டிவியா இருக்கட்டும், ஃபேன், மிக்ஸி இந்த மாரி வந்ததா இருக்கட்டும். இப்போ எல்லாமே மணியா மாறிடுச்சு. ஆ. ஆ பொங்கலுக்கு கூட ரூ. 1000 தரோம். இனிமே வருஷம் வருஷம் பொங்கலுக்கு ரூ. 1000 ரூபாய் தரோம். குடுக்குறாரு. கோடை காலத்துக்கு ரூ. 2000 தரோம் அப்படின்றாங்க. எல்லாமே மணியில போனதுனால இப்போ இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இல்ல இது இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசைய தூண்டணும்னுவாங்கல்ல. 2 பேரும் நீங்க சொன்ன மாரி வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபண்ட வேற எதுக்குமே நீங்க திருப்பக்கூடாதுங்க. ஆனா பல மாநிலங்கள் அதை செய்றாங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாநிலன்றதுனால எலெக்ஷன்றதுனால இப்ப திமுகவை குறி வச்சு அடிக்கிறோம் நம்ம. இப்ப ஏடிஎம்கேவை சேர்த்து வச்சு தான் அடிக்கிறோம் நம்ம. 2 பேருமே பண்றாங்க இத. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்குது. இஷ்டம் போல கண்ட மேனிக்கு இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்கிறது இம்மிடியேட்டா ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியல. அதுல என்னன்னா எலெக்ஷன் டைம்ல கொடுக்குற ப்ராமிஸுக்குன்னு சொல்லும்போது நாங்க முன்னாலேயே கொடுத்துறோம்ல, பாலிசி டிசிஷன் நீ தலையிட முடியாது, ஆமா, இப்படி கோத்துக்கிறாங்க. இப்போ எல்லா அறிவிப்பையும் 2 பேரும் பண்ணிட்டாங்க. இன்னும் புதுசா ஒன்றும் இருக்குதா தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் 2 பேரும் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் வந்து ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா எம்சிசி வரதுக்கு முன்னாலேயே திமுக முந்திக்கிச்சு. எடப்பாடி வந்து போட்டி போட்டுக்கிட்டு அவரும் அவர் வேலையை பண்ணிட்டாரு. இது ரொம்ப சிவில் சமூகம் தாங்க கேட்கணும். இதை வந்து காசு 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 பணத்தை வச்சே தானே அடிக்கிறீங்க. இவனுக்கு 1000 ரூபாய், அவனுக்கு 2000 ரூபாய், உங்களுக்கு 2000, அவனுக்கு 3000, கோடைக்கால நிதி 2000, இப்போ திடீர்னு ஒரு 5000, அப்புறம் வரியால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு 10,000. சுழல்றது பூரா கரன்சியை வச்சே சுழலுது இல்லை. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். அதிமுகவுடைய அடுத்த சில தேர்தல் வாக்குறுதிகளை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கார். அதில் மிக முக்கியமானது 10,000 ரூபாய் கருணை அடிப்படையில் 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மாணவர்களுக்கு +2 முடித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சிருக்க இளைஞர்களுக்கு வந்து பணம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதோ சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் பணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புதுசாக உள்ள வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கருணை அடிப்படையில் 10,000 அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ உரிமை அடிப்படையில் மாற்றிட்டாங்க. பேர் வச்சா என்ன, பேர் என்னவா இருந்தா என்ன, அரசாங்க பணத்தை சூறையாடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் ஓகே, போட்டி போட்டுக்கிட்டு கஜானாவை திறந்து விட்டுட்ருக்காங்க. 5000 ரூபாய் அவர் கொடுத்தாரு ஸ்டாலின். அது 45 நாளில் 9000 ரூபாவா மாறி போச்சு. பொங்கலுக்கு 3000, ஜனவரி மாதத்தோட 1000, பிப்ரவரியில் கொடுக்கும்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலோட 1000, கோடைக்கால நிதினு புதுசாக கண்டுபிடிச்சி 2000. ஸோ 5000 + 4000 9000. மோடி பாட்னாவில் கொடுத்த, பீகாரில் கொடுத்த 10,000 ரூபாவை கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 9000னா ரஃபாக 10,000ன்னு வச்சுக்கணும் கணக்கில். 10,000 நான் வந்தேன்னா திமுகவில் ஆட்சியில் விலைவாசி ஏறி போச்சு, அதை குறைக்கிறதுக்கு ஒன் டைம் பேமெண்ட் 10,000 மாதம் மாதம் இல்லை, ஒன் டைம் பேமெண்ட் அனைத்து ரேஷன் கார்டுக்குன்றாரு. அரிசி சர்க்கரை எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறாரு. அரிசி கார்டு மட்டும் சேர்த்தாலே 20,000 கோடி வருது. மொத்த ரேஷன் கார்டெல்லாம் சேர்த்தா 30,000 கோடி வந்துடும். கிட்டத்தட்ட 30,000 கோடி வந்த உடனே முதல் மாதம் அவர் வச்சாகணும். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, 2000 ரூபாய் ஏற்கனவே ஏற்றிட்டார். 2000 ரூபாய் ஏற்றினா எவ்வளோ, 1,31,000 பேர் 2000 ரூபாய்னா இப்போ 34,000, 5 ஆண்டுகளுக்கு 1,50,000 லட்சம் கோடி வருது. நேற்றைய அறிவிப்புகள் கேலிக்கூத்தின் மற்றும் ஒரு உச்சம். 2 பேரும் திமுகவும் போட்டி போட்டு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இலவசங்களுக்கு இந்த அளவுக்கு இஷ்டம் போல வாரி விடுவது வந்து நிச்சயமாக அழிவு பாதைக்கு தான் இட்டு போகும். உச்சநீதிமன்றம் கூட கடந்த வாரம் எச்சரிக்கை செய்திருக்குது. அது நீ பீகாரில் 10,000 கொடுக்கும்போது என்ன பண்ண, நீங்கள் இருக்க திமுக தோழமை கட்சிகள் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், அந்த கருத்து ஜட்ஜ்மெண்ட்டில், அந்த ஒப்பீனியனில் இருக்க சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவிடுறது இலவசம் கிடையாது. மதிய உணவு திட்டமோ இப்போ அதை காலை உணவு திட்டமாக ஸ்டாலின் விரிவுபடுத்தினார். அதுவோ காப்பீட்டு திட்டங்களோ கல்விக்கானதோ இலவசங்களே கிடையாது. அவை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், திரும்ப நமக்கு வரும். ஆனால் இந்த 1000 ரூபாய் பணன்றது டே 1லேருந்தே வந்து சிக்கலான விஷயம். அது எந்த வரையறையிலையும் அது வராது. இன்றைக்கி 2000 ரூபான்னு மாற்றிட்டாங்க 2 பேரும். இனிமேல் அந்த திட்டத்தை கை வைக்க பயப்படுவாங்க ஆட்சியாளர்கள். அதிகாரத்தில் வர வாய்ப்புள்ளவங்க அந்த திட்டத்தை தொட பயப்படுவாங்க. ஏன்னா அது ஹாட் பொட்டேட்டோ மாதிரி.
இப்போ ஒரு படி மேலே போய் ஒரு 10,000 ரூபான்றது வந்து 20,000 கோடிக்கு மேலே முதல் 25,000 கோடி முதல் மாதம் வச்சவங்க 25,000 30,000 கோடி போயிடும் அது. ம். அனைத்து ரேஷன் தாரர்கிட்டாரு. எடுத்த இடத்துல 30,000 கோடி எங்கே இருக்குது உங்களுக்கு? ஆல்ரெடி கவர்மெண்ட் கஜானா திவால் ஆயிடுச்சு. ம். கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சு. 30,000 கோடி உனக்கு புதுசாக எங்கேருந்து 35,000 கோடி எங்கேருந்து செலவு பண்ணணும்? எங்கே இருக்குது சார் பணம் சொல்லுங்கள். நாங்கள் 30,000 கோடி பம்ப் பண்ணுவோன்றாரு அவங்க செய்தி தொடர்பாளர். எங்கேருந்து பம்ப் அடி தெருவில் இருக்க பம்பை தான் அவர் அடிக்கணும். இப்போ திமுக செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இருக்கார், ஒரு வழக்கறிஞர், சமீபத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தேசிய தொலைக்காட்சிகளில் அவர் செய்த ஒரு காரியத்தால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் 30,000 கோடி ஆண்டுக்கு பம்ப் பண்ணு. ஐயா எங்கேருந்துங்க பம்ப் பண்ணுவீங்க? தெரு பம்பில் அடிச்சிங்கன்னா கூட தண்ணி கூட வராது உங்களுக்கு. தண்ணி வேணால் வரும், பணம் எப்படி வரும்? எப்படி கூசாமல் போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும். ஆரம்பித்தது திமுக. 30,000 கோடி இல்லை, ஆமாம் 34,000 கோடி, 1,70,000 கோடி வருது 5 ஆண்டுகளுக்கு. எங்கே இருக்குது இது? டிஎம்கே ஏடிஎம்கே நேற்று சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தினமலர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 81,000 கோடி தேவைப்படுது. 88,300 கோடி என்னமோ 88,000 கோடி தேவைப்படுது இல்லை? 88,000 கோடினா 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு? 5 40 4 லட்சம் கோடி. ஏற்கனவே 10 லட்சம் கோடி இருக்கு கடனில் இருக்குது. திருவோடி ஏந்தணும் இத்தியோப்பியா மாதிரி அவங்க தமிழ்நாடு. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 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 அட்டூழியத்துக்கு முடிவு கட்டணுங்க. நம்ம பணம் போதுங்க. இது திரும்பவும் சொல்கிறேன், சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சொல்கிறத இலவசம்னு யாருமே சொல்லலை. 82 எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய சத்துணவு திட்டத்தையோ, இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க காலை உணவு மாணவர்களுக்கான சிற்றுண்டி திட்டத்தையோ, கலைஞர் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற அரசு காப்பீட்டு திட்டங்களையோ, பேறுகால பெண்களுக்கான உதவியையோ, பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள், இதெல்லாம் நம்ம குறை சொல்லலை, இதெல்லாம் தொடரணும். ஆனால் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் என்றைக்கு இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை காவு வாங்கும். பல இடங்களில் வந்து அது ஆதிதிராவிட நலத்துறைக்கு போக வேண்டிய பணம் திருப்பி விடப்படுதுங்க. இங்கே மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் இங்கேயும் அது நடந்திருக்குது. சிவகாமி ஐஏஎஸ் போன்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி. அது இன்னும் விரிவாக பேசணுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபண்டை வேறு எங்கேயும் திருப்ப முடியாது. அதில் கையை வைக்கிறாங்க. பணம் இல்லைங்க. யார் போராடினாலும் பணம் இல்லைன்னு கை வைக்கிற அரசு, கையை விரிக்கிற அரசு, உயர்நீதிமன்றத்தில் போய் என்கிட்ட காசு இல்லைன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிற ஒரு அரசு ஓரிரவில் 7,000 கோடியை ரிலீஸ் பண்ணுது. எதிர்த்தரப்பு நான் வந்தேன்னா வானத்தையே வில்லா வளைப்பேன்னு 10,000 கோடின்றான். ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதிகாரத்தில் இருக்கிறதால திமுகவை அதிகமாக கேட்கிறோம். சேம் இப்போ இதே தான் அவங்க 5,000 ரூபாய் ஒரே நாளில் எல்லாருக்கும் போட முடியும் அப்படின்னா அதே 10,000 எங்களாலையும் போட முடியுன்றதுக்கான சவால் தான். கடன் வாங்கி எப்படியோ போடுறேன் அரிசி கார்டுக்கு மட்டுமாவது போடுறேன். பெரிய சாதனை தானே 10,000 ரூபாய். இப்போ பாட்னாவில் பீகாரில் மோடி 10,000 ரூபாய் கொடுத்தது கண்ணை உறுத்துதுங்க எல்லாருக்கும். திமுக கண்ணை உறுத்துனதால தான் அவங்க 5,000 ரூபாய் போட்டாங்க. ஆக்சுவலாக அது 9,000. ஆமாம் 45 நாளில் 9,000 போயிருக்கு. 5,000 பொங்கலுக்கு 3,000, ஜனவரியோட 1,000, அதுக்கு பிறகு இப்போ கொடுத்த 5,000, 9,000 ரூபாய். 45 நாட்களில் 9,000 ரூபாய். மோடி கொடுத்த 10,000 ரூபாய் திமுக கண்ணை உறுத்துறதால தான் 9,000 ரூபாய் மேனேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து அவர் எங்கே போகிறாரு? உங்களை மிஞ்சி ஒரு படி 10,000 நான் கொடுக்குறேன்றாரு. ஸ்ட்ரைட் 10,000 பிரித்து கொடுக்குற வேலையெல்லாம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக 10,000. இந்த கலைஞரோட ஒரு வசனம் வரும்ல, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு. அதான் சொல்ல தோணுது. மனோகரா படமா அது? ஆமாம், கலைஞரோட வசனம் தான் அது. கலைஞரோட வசனம் அவருடைய மகன் ஆட்சியில் அப்படியே அச்சர சுத்தமாக பொருந்துது. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். என்னங்க இது? எங்கே சார் ஒரு பிரஜையாக நீங்கள் கேளுங்க சார். பொருளாதார நிபுணராக நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீ 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்கலாம், ஸ்கூலுக்கே போகாதனா கூட இருந்திருக்கலாம். வெத்த படித்த படிப்பாளிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், பொருளாதார புலிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அரசாங்கத்தில். ஆமாம், பெரிய பெரிய புலிங்க, 4 கால் பாய்ச்சலில் பாஞ்சு ஓடக்கூடிய பொருளாதார புலிகள் இருக்குல்ல. அரசாங்கத்துக்கு கடன் இருந்தால் உனக்கு என்ன, உன் பாக்கெட்டில் தான் கேட்கக்கூடிய அற்புதமான பதில்களை கொடுக்கக்கூடிய பொருளாதார புலிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில். இந்த 4 வருஷத்துல கடந்த 4 வருஷத்துல வேற. இந்த 4 வருஷத்துல பொருளாதார புலிகள் இருக்குல்ல. கடன் சுமையால் மக்களுக்கு பாதிப்புனா உங்கள் வீட்லேயே பாதிப்பு, உங்கள் அப்பா காசுல இருந்தால் கொடுக்குறேன்னு கேட்கறக்கூடிய பொருளாதார புலிகள் இருக்குல்ல. அந்த புலிகளை நாம் கேட்கிறோம். மாண்புமிகு கனவான்களே, எங்கிருந்து உங்களுக்கு இந்த நிதி வரப்போகிறது? எங்கிருந்து வந்தா உனக்கு என்ன? அடுத்த கேள்வி வரும். உனக்கு என்ன அதனாலன்னு காசு வந்துச்சா இருக்காங்க. காசு வந்துருச்சா இல்லை வாங்கின்னு பொத்தின்னு போன்றாங்க. உன் தலையில என் தலையில தான் விடிய போகுது, எல்லாத்தையும் ஏற்ற போகிறான், பல நாள் எண்ணிக்கையை குறைப்பான். உடனே கேட்டாங்க, நீங்கள் எப்படி சொல்கிற, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, 1.5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில் தேவைப்படுது, 34,000 கோடினா 1,70,000 கோடி தேவைப்படுது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் திண்டாட்டம் தான். அப்போ என்ன இந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களான்னா? கைவிட மாட்டாங்க. 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பல நாடுகளோட எண்ணிக்கையை குறைப்பாங்க. 2வது, நம்ம தலையில் வரியை ஏற்றுவாங்க. 3வது, ஆதிதிராவிட நலத்துறை மாதிரி ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நிதியை இங்கே திருப்புவாங்க. இது எல்லாமே வந்து சட்டப்படியே குற்றம். சட்டப்படி குற்றமோ இல்லையோ, அரசியல் தார்மீக நெறிகளின்படி இது குற்றம். எஸ்சி எஸ்டி ஃபண்டை நீ எப்படி இதுக்கு திருப்ப? அதான் நடக்குது இன்றைக்கி. இங்கே இல்லை, எல்லா இந்த கிட்டத்தட்ட 8-9 மாநிலங்களில் இந்த இலவசங்களால் நாசமாக போயிட்டுருக்க மாநிலங்கள் இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏன்
அப்போ நீ திரும்ப திரும்ப 1,50,000 கோடி தேவைப்படுது, 1,70,000 கோடி தேவைப்படுதுன்றிய திட்டத்தை கைவிட்டுருவானான்னு கேட்குறான். திரும்ப திரும்ப என்ன கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கல்விக்கூடத்தில் தனியார் கல்விக்கூடத்தில் பேசணும். நான் சொன்னேன் கைவிட மாட்டாங்க. இப்படி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. பல நாடுகள் எண்ணிக்கையை குறைப்பாங்க, நம்ம தலையில் வரி ஏறும், எக்கச்சக்கமாக ஏறும். நம்பர் 3, அந்த நிதியை வந்து எப்படி திரட்டுவாங்க, பல நாடுகளை குறைச்சாலும் அந்த நிதியே இவங்களுக்கு பெரிய சுமை. ஆயுதிராவிட நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மாதிரியான நிதியை வந்து அப்படியே திருப்புவாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடந்தது உதாரணம். இதே பிரச்சனை மகாராஷ்டிராவில் ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்கும் மற்ற துறைகள் சில துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இங்கே திருப்ப விடப்பட்டது. அந்த துறையோட அமைச்சர் ஷிண்டே பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு ஷிண்டேவை பழி தீர்க்கிறதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ஃபண்டை அவரோட அனுமதி இல்லாமலே ஃபட்னாவிஸ் உத்தரவுப்படி திருப்பினாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெண்டாவது சொன்னதான் முதல்ல சொல்ல வேண்டியது. இன்றைக்கி 86 லட்சம் பெண்கள் ஒரிஜினலாக பல நாடுகளாக இருந்தவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. கொடுக்க முடியல. 24 அக்டோபரில் கவர்மெண்ட் வந்ததுங்க, ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட் வந்ததுங்க. 5 மாதம் கொடுத்தாங்க. பிப்ரவரியில் ஸ்டாப் ஆச்சு. அங்கே ஜூலையில் 5 மாதம் கொடுத்தாங்க. இப்போ என்ன நிலைமைன்னா குறைச்சி கிட்டத்தட்ட பெனிஃபிஷரிஸில் ஓவரால் பெனிஃபிஷரிஸ் எவ்வளோ எனக்கு தெரியாது, 86 lakh விமன் வேறு டெலிட்டடு. இங்கே நீ 1,36,000 பெண்களுக்கு கொடுக்குற. சத்தியமாக இந்த 3 விஷயத்தை செய்யாமல் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீ சோர்ஸை சொல்லுன்றா. இது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நான் சொல்ல. ஓகே, நீ கண்ட மேனிக்கு இலவசங்களை அறிவிக்கிறேன்னா ரிசோர்ஸஸை சொல்லு. உன்னோட ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு, ரெவன்யூ ஜென்ரேஷன் எவ்வளவு, வருவாய் எவ்வளவு, கடன் எவ்வளவு. புதுசாக ஒரு சின்ன ஸ்கீம்னா பரவாயில்லைங்க, 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடினா பரவாயில்ல. 5 கோடி ரூபாய் அசம்பிளியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு துட்டு இல்லைன்னு கையை விரிக்கிற ஒரு அரசு, 90 கோடி ரூபாய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் 10 வருஷத்துக்கு ரிட்டையர் ஆனவங்க கொடுக்குறானா 20 கோடியை கொடுத்துட்டு 70 கோடி கொடுக்க மாட்டேன்னு கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுற அரசு 7,000 கோடி ரிலீஸ் பண்ணுது. இது ஒன் டைம் மட்டும் கிடையாது. அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது 34,000 கோடி ஆண்டுக்கு. இந்த 34,000 கோடிக்கு உங்களுக்கு ரெவென்யூ என்னன்றதை இப்போ சொல்லணும் திமுக அரசு. இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, ஏன் உத்தரவு இல்லை. ஓகே, இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். சட்டப்படி தானே வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாதுல்ல. நீங்கள் இஷ்டப்படி தானே வாழ்றீங்க மக்களை ஏமாற்றி. 2013 டிசம்பர் ஜஸ்டிஸ் சதாசிவம் தமிழகத்தை சேர்ந்த அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, நீங்கள் இந்த மாதிரி கண்ட மேனிக்கு கொடுக்கறத மறுபரிசீலனை செய்யணும். வளர்ச்சி திட்டங்கள் வேறு, ஆனால் இஷ்டம் போல் இலவசங்களை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமாக போயிடும். அப்படி கொடுக்குறேன்னா எங்கேருந்து பணம் வரும்ன்றது நீ சொல்லணும். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 1 கோடி 2 கோடி 100 கோடி 200 கோடி இல்லை, 34,000 கோடி ஆண்டுக்கு அரசுக்கு தேவைப்படக்கூடிய 34,000 கோடிக்கான வருவாய் வகை இனம்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்கே இருக்குது? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. இது பெரிய படிச்சிருக்கணும், பொருளாதார புலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் தப்புன்னு நீங்கள் உடைங்க, திருத்திக்கிறோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் தப்புங்க, நீங்கள் பேசிக்கலாக தப்பு பண்ணுறீங்க, இவ்வளோ சொல்லுங்கள். இது வரைக்கும் ஏன் வரல? இது திமுக. ஓகே, அதிகாரத்தில் இருக்காங்க. முதல் கூண்டில் ஏற்ற வேண்டியது அவங்கள. ஓகே, குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டியது திமுகவை ஏற்றுறோம். ரெண்டாவது குற்றவாளி கூண்டில் ஏற்றுறது அதிமுகவை. திமுகவை மிஞ்சிட்டார் அவர். 10,000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட்டு, அப்புறம் 34,000 கோடி. ஏன்னா 2,000 ரூபான்றதுனால முதல் ஆண்டு 54,000 கோடி தேவைப்படுது. அப்புறம் இன்னைக்கு தினமலரில் வந்திருக்க ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 88,000 கோடின்றோம். ஆண்டுக்கு 88,000 கோடினா 90,000 கோடினா 4,5 லட்சம் கோடி. சாபாஸ். ஒன்று இத்தியோப்பியா சூடான் மாதிரி திருவோடி ஏந்தணும், இல்லை நோட்டு தான் அடிக்கணும். யார்கிட்ட அடிக்கணும்? இந்த 2 அரசியல் கட்சிகளும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இவங்க 2 பேரும் மக்களை எவ்வளோ முட்டாளான்னு நினைக்கிறாங்க. மக்கள் யோசிக்கணுங்க. இதை ஒரு அளவு இல்லையாங்க. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்களேன். கடந்த 2 மாதத்தில் ஒன்றும் இல்லைங்க. இந்த 4 வருஷத்தில் போராடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர் குழுவினரிடமும் அரசு தெரிவித்த கருத்துக்கள். 2வது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராடக்கூடியவர்கள் சார்பாக வழக்குகள் போடப்பட்டப்ப நீதிமன்றத்தில் போய் அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள், ஸ்வான் அஃபிடவிட்டில் திரும்ப 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 சொல்கிறது என்னன்னா, நிதி இல்லை. லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு அதிகபட்சம் 5 கோடி ஆகும்னா அது இல்லைன்னு சொல்கிற அரசு 90 கோடியை ரிலீஸ் பண்ணியா 10 வருஷமாக செத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரிட்டையர் ஆனவனோட பெனிஃபிட்ஸை பறிக்கிறதுன்றது வந்து கொடுமை. ஏன்னா வந்து வேலையில் இருக்கவனுக்கு கூட ஒரு மாதம் சம்பளமாவது வரும், இவனுக்கு ஓய்வூதியத்தை தவிர எதுவும் கிடையாது. அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை வச்சு தான் பொண்ணு கல்யாணத்தை பிளான் பண்ணுவான், பையன் படிப்பை பிளான் பண்ணுவான், வீடு கட்டுறதை பிளான் பண்ணுவான். அத்தனையும் சர்வநாசம். இப்போ அதுக்கு நீங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறா நாங்கள் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கையை விரிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மறுபக்கம் இவ்வளவு நடக்குது. இது ஒன் டைமாக நடக்கிறது மட்டும் இல்லை. இந்த 7,000 கோடி ஒன் டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது ரிப்பீட் ஆக போகுது. யார் வந்தாலும் 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. இதில் இனிமே கோடை காலங்கள்லே அந்த 2,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க, சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒன் டைம் பேமெண்ட்டாக இருந்தால் கூட
சரி ஒழிஞ்சு போகுது, நீங்கள் சமாளிச்சுக்கலாம்லாம். ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இது, ஆமாம். ஆண்டுதோறும் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ். சரி, இப்போ இது நம்ம இலவசங்கள் பார்த்துருக்கோம். அது கலைஞர் டிவியாக இருக்கட்டும், ஃபேன், மிக்ஸி இந்த மாதிரி வந்ததாக இருக்கட்டும். இப்போ எல்லாமே மணியாக மாறிடுச்சு. பொங்கலுக்கு கூட 1000 ரூபா தரோம், இனிமே வருஷம் வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா தரோம், கோடை காலத்துக்கு 2000 ரூபா தரோம் அப்படின்றாங்க. எல்லாமே மணியில போனதுனால இப்போ இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இல்லை, இது இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டுவாங்கல்ல. 2 பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2006 கலைஞர் வண்ண தொலைக்காட்சினார், ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2006 2001 6 அவங்க எந்த இலவசமும் அறிவிக்கல. இவர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்து ஜெயிச்சோன்னே அந்த தேர்தலின் கதாநாயகன்னு பொருளாதார புலி ப. சிதம்பரம் அதை அவர் வாயிலேருந்து வந்தது. ஏன்னா ஜெயிக்கணும், அவ்வளோதான். 2011 அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இன்னும் 10 அடி பாஞ்சாங்க, 16 அடி பாஞ்சாங்க. இலவச மிக்சி, கிரைண்டரு, ஸ்கூட்டி பிச்சுன்னு போச்சு. அப்போ தான் இதை சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸில் இஷ்டம் போல் பண்ணாதீங்க, இது திரும்ப. அப்போ கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, சுகாதாரத்துக்கும் கல்விக்குமானதை நாங்கள் குறைய சொல்லலை, அது இலவச கேட்டகரியில் வராது, அது இன்வெஸ்ட்மெண்ட், திரும்ப சமூகத்துக்கு வருது. மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்ததால் கல்வி இடைநிற்றல் நின்றுது, தனியார் பொறியியல் கல்லூரிகள் வந்தது. 82 ஆரம்பித்ததில் 90களின் துவக்கத்தில் வந்த மென்பொருள் புரட்சிக்கு இயல்பிலே ஆங்கிலத்தில் பாண்டித்தியம் புலமை அதிகமாக இருந்ததால் தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிய அளவில் போனாங்க. புரட்சி வந்தது, மென்பொருள் புரட்சியே வந்தது இல்லையா? அது இலவசம் கிடையாது. இன்ஃபேக்ட் 82 ஆரம்பித்து 87 எம்ஜிஆர் செத்து 89 கலைஞர் வந்தப்போ வச்ச மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, கலைஞர் அதை நிறுத்திடுவாருன்னாங்க. நிறுத்த முடியல. அதுக்கு பிறகு கலைஞர் 2வது வந்தப்போ சத்துணவு போட்டு அதை மேலே தான் கொண்டு போனார். நிறுத்த முடியல, அது நிறுத்த முடியாது யார் வந்தாலுமே. இன்ஃபேக்ட் 82 வந்து எம்ஜிஆர் மதிய சத்துணவு திட்டத்தை பெரிய அளவில் கொண்டு வரும்போது கலைஞர் ஆரம்பத்தில் அதை எதிர்த்தார். அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், நான் மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுனார். இப்போ அந்த நேரத்தில் பல பொருளாதார அறிஞர்கள் வந்து எம்ஜிஆரோட அந்த மதிய உணவு திட்டத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் இணையத்தில் போனீங்கன்னா இந்தியா டுடேவோட பழைய ஃபைல்ஸில் வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் அந்த திட்டத்தை நார்னாராக கீழ்ச்சிருப்பாங்க. ஓகே, இது கஜானா காலி, தமிழ்நாடு சுடுகாடாக போது, இப்படிப்பட்ட ஜோசியங்கள்லாம் சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து திட்டக்குழு துணைத் தலைவராக அன்னைக்கு இருந்த டாக்டர் மன்மோகன் சிங், இந்திரா காந்தி பிரதமர், இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேனாரு. எம்ஜிஆரோடய அவருக்கு மோதல் ஏற்பட்டது. எப்படியோ ஃபண்டை மேனேஜ் பண்ணார் எம்ஜிஆர். இந்த சேம் மன்மோகன் சிங் 91 நிதி அமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம் ஆனப்போ அந்த திட்டத்தை பாராட்டி பேசினார். அந்த திட்டம் வந்து இன்னைக்கு யாராலையுமே கை வைக்க முடியாது. இப்போ ஸ்டாலின் வந்து அதை வந்து காலை உணவு திட்டமாக விரிவுபடுத்துறாரு. அற்புதமான முடிவு. குழந்தை சாப்பிட்றத பார்க்கும்போது உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக அந்த அம்மா உணவகம் திட்டமே ஒரு அற்புதமான திட்டம், அற்புதமான திட்டம். அது வந்து கொரோனா காலத்தில் அது நம்மளை காப்பாற்றுச்சு, இல்லை பல பேர் செத்துருப்போம். ஆமாம். இப்போ அதே மாதிரி வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்கல்ல, அற்புதமான திட்டங்கள் இருக்குது இன்றைக்கி. அதெல்லாம் யாருக்கு வர சொன்னா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது எப்போ வந்து பணமாக மாற ஆரம்பிச்சதோ, இந்த 1000 ரூபாய் ஆரம்பித்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் பிள்ளையார் அதில் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி 1000 ரூபாய் ஸ்கீம். இது 2 பேருமே வந்துங்க உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை கை வச்சோன்னா கவர்மெண்ட் போயிடும், பயப்படுறாங்க. தங்கத்தண்டர் சொன்னீங்க சொல்கிறாருல, நீ கையை வச்சாங்கன்னா புரட்சி வடிக்கிறாருல, அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க, மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தி. இந்த திட்டத்தை எதிர்த்து 2 பேருமே பேச முடியாது. ஆனால் இந்த திட்டம் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது பாருங்கள். இந்த திட்டத்தை இவங்களால வந்து சத்தியமாக இந்த ஸ்கேலில் செயல்படுத்த முடியாது. எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 86 லட்சம் பேர் இன்றைக்கி ரிமூவ்டுங்க, அப்புறம் ஒரு 5 மாதம் பிரேக் கொடுக்குறான். ஷிண்டேக்கும் ஃபட்னாவிஸுக்கும் அந்த சண்டையில் ஒரு பெரிய சண்டை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டை தூக்கி அங்கே அவருக்கு தெரியாமலே, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு கன்சர்ன் மினிஸ்டருக்கு தெரியாமல் சிஎம் ஆர்டரில் ஃபண்ட்ஸ் திரும்புது. சார் ஒவ்வொரு மாதமும் பிரச்சனை கார்த்தி. இது இல்லை சரி, இது ஒரு பணத்தால் அடிக்கிற மாதிரி ஒரு இது பிரைபு தான், டைரெக்டாக பணத்தால் அடிக்கிறது. அது 2 பேருமே செய்கிறாங்க, 2 பேரும் செய்கிறாங்க. தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது ஏதோ திமுக மட்டும், சத்தியமாக திமுக மட்டும் விமர்சனம் பண்ணல, அண்ணா திமுகவையும் ஈக்குவலாக வச்சு தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். சமமாக 2 பேரும் சேர்ந்து தான் குற்றவாளி கூண்டில் ஏற்றணும். இவங்க மக்கள் பணத்தை விரயமாக்குறாங்க, சூறையாடுறாங்க. இது எப்படி பார்க்குவாங்க? மக்கள் பார்க்குற ஒரு பார்வை இருக்கும்ல. இவங்க 5000 கொடுக்குறேன்றாங்க, வந்தால் 2000 கொடுக்குறாங்க. இவங்க வரும்போதே 10000 கொடுக்குறேன் ப்ளஸ் 2000 கொடுக்குறேன் அப்படின்றத. என்னங்க இது ஏலம் விடுற கதை இல்லைங்க, இது ஏலம் விடுற கதையே இல்லை. இது என்ன பொருளாதாரத்தில் வரும் அதை சொல்லுங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஸ்கீம்ஸாக வந்ததுங்க, அது நமக்கு எப்பவுமே பெனிஃபிட்ஸாக வந்தது. மதிய உணவாக வந்தது, சைக்கிளாக வந்தது, கலைஞர் டிவி கலர் டிவியாக வந்தது, மிக்சி கிரைண்டராக வந்தது, காப்பீட்டு திட்டங்களாக வந்தது, அம்மா உணவகமாக வந்தது. பட் நீ பணத்தை டைரெக்டாக கொடுக்கும்போது அது பிரைபு தானே. இதை தானே மிஞ்சி ஒருபடி இதெல்லாம் வழி காமிச்சு தான் 10000 ரூபாய் மோடி பஞ்சாபில் பீகாரில் தூக்கி போட்டது. அதுக்கு வழிகாட்டி அவங்க தான், வழிகாட்டி தமிழ்நாடு.
தமிழ்நாடு வழி காமிச்சு 1000 ரூபாய் 1000 வழிகாட்டி. ரூபாய்க்கு ஆரம்பிச்சுங்க, அவன் 10,000 ரூபாய்க்கு போச்சு. ஆனா இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டவர் கமலஹாசன் சார். முதல்ல இது எடுத்துட்டு வந்ததே அவர். அவர் சொன்னாரு, இவங்க செஞ்சு அவர் சொன்னாரு, அவரால முடியாது, இவங்க எடுத்து செஞ்சுட்டாங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல கிராஷ் லேண்ட் ஆகும், அதுல சந்தேகமே வேணாம். இது தொடர முடியாது. குறைஞ்சபட்ச அறிவு இருக்கு உனக்கு தெரியும். எப்படி தொடரும்னா, திரும்பவும் சொல்றேன், பல நாடுகள் எண்ணிக்கை கணிசமா குறையும், மிக கணிசமா குறையும். திடீர்னு சில மாதங்கள் நிறுத்துவாங்க, அப்புறம் வேறு நிதிகள் இங்க திருப்பப்படும். அது ரொம்ப பெரிய தப்புங்க இது. ஓகே. இப்ப ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபண்டை வேற எதுக்குமே நீங்க திருப்ப கூடாதுங்க. ஆனா பல மாநிலங்கள் அதை செய்யறாங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாநிலன்றதுனால எலெக்ஷன்றதுனால திமுக குறி வச்சு அடிக்கிறோம். நம்ம இப்ப ஏடிஎம்கே சேர்த்து வச்சு தான் அடிக்கிறோம். நம்ம 2 பேருமே பண்றாங்க இதை. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்குது, இஷ்டம் போல கண்ட மேனிக்கு இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்கிறது இம்மிடியேட்டா ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியல. See, already there were guidelines. இது புதுசா ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இது 13ல வந்ததுக்கு பிறகு 18, 19லலாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சீரியஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. இதுல மோடி கவர்மெண்டோட ரெட்ட வேஷம் வெளிப்பட்டது. ஒரு கட்டத்துல ரேவடி கல்ச்சர்னு இதை நக்கல் பண்ண இழிவுபடுத்தணும் மோடி. அவங்க மாநிலங்களே இதை செய்ய ஆரம்பிச்சாரு. சுப்ரீம் கோர்ட்லயே போய் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க அவங்க. ஏன் இப்போ துஷார் மேத்தா 18, 19 ஐ திங்க் சதர்சூட் பீரியட்ல கொஞ்சம் முன்ன பின்ன, சதர்சூட் பீரியட்ல தான் நினைக்கிறேன், ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இது 13 சதாசிவம் பெஞ்சோட தொடர்ச்சியா அது வரும்போது ரிப்பீட்டடா துஷார் மேத்தா இலவசங்களுக்கு எதிராக மோடி கவர்மெண்டோட ஸ்டாண்டை பேசினாரு. அது ஓரளவு கரெக்ட், ஃபுல்லா சொல்லலைன்னா ஓரளவு கரெக்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கைட்லைன்ஸ் கொடுக்குது. நீங்க இலவசங்களை கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, பாலிசி டிசிஷன். பட் கண்டமேனிக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது நாட் அலவுடு. ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் இதை கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போது எலெக்ஷன் கமிஷன் பின்வாங்குறான். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றதுக்கான அந்த இதை கொடுக்கணும், ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கணும். இப்போ இவ்வளோதாங்க வருவாய், இவ்வளோதாங்க செலவு, ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்கு. திடீர்னு 30,000 கோடி வருது. சிம்பிள், எங்கேருந்து வரும் சொல்லுன்றோம். நான் பார்த்துருவேன்னு காற்றுல திமுக செய்தி தொடர்பாளர்கள் மாதிரி காற்றுல கம்பு சுத்த முடியாது. இப்போ இந்த இல்லை, நேற்றைய இந்த 10,000 ரூபாய் இது அட்டூழியங்க. அதில் சொல்லும்போது கூட இதை எப்படி நீங்கள் செய்வீங்கன்னா, வல்லுநர்களோட நாங்கள் பேசி அதை சரி செய்வோம் அப்படின்னு. அப்போ இப்போ இல்லை உங்ககிட்ட இனிமேல் இல்லை நல்லா கவனிங்க. நீ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட அதுக்கான பிளான் இருக்கணுன்றதா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ். ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு, இப்போ அவர்கிட்ட இல்லைன்றதை ஒத்துக்கிறாரு, வல்லுநர்களோட கலந்து பேசி முடிவு பண்ணுன்றாரு. கடைக்கு செருப்பு வாங்க போறோன்னா காலுக்கு ஏற்ற செருப்பா, செருப்புக்கு ஏற்ற காலம். சில சமயம் செருப்பு பெருசாக இருந்தால் கூட வெட்டிக்கலான்னு வாங்க. இந்த காலை வெட்டுவீங்களா, செருப்பை வெட்டுவீங்களா? இப்போ காலை தான் வெட்ட சொல்கிறேன். காலை தான் வெட்டணும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு காலை தான். ஏங்க நேற்று எடப்பாடியோட ஸ்பீச் அகெயின்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸுங்க. ஒருத்தன் கேட்கலங்க அதை. அதே தான் திமுகக்கும் 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொன்னார்ல, எங்கே இருக்குது கைட்லைன்ஸ்? படி பார்த்தா நீங்கள் அதை சொல்லும் போதே இதை சொல்லியிருக்கணுன்றான். தட்ஸ் த கைட்லைன்ஸ். அதில் என்னன்னா, எலெக்ஷன் டைமில் கொடுக்குற ப்ராமிஸுக்குன்னு சொல்லும்போது நாங்கள் முன்னாலேயே கொடுத்துறோம்ல, பாலிசி டிசிஷன் நீ தலையிட முடியாது. ஆமாம், இப்படி கோத்துக்கிறாங்க. இப்போ எல்லா அறிவிப்பையும் 2 பேரும் பண்ணிட்டாங்க. இன்னும் புதுசாக ஒன்றும் இருக்குதா தெரில. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் 2 பேரும் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா எம்சிசி வரதுக்கு முன்னாலேயே திமுக முந்திக்கிச்சு. எடப்பாடி போட்டி போட்டுக்கிட்டு அவரும் அவர் வேலையை பண்ணிட்டாரு. இது ரொம்ப சிவில் சமூகம் தாங்க கேட்கணும். இதை இதில் இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கான இது அமௌண்ட்டும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுவும் பணமாக தானே, அதுதான் கேட்குறேன். அதையும் நான் என்ன சொல்கிறேன், நீ அந்த பணத்தை விட இப்போ நம்ம ஒரு ஸ்கீம் சொன்னோம் இல்லையா, ஒரு 150 அரசு கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா, நீ பெண் கல்வியை ப்ரீகேஜிலேருந்து பிஜி வரைக்கும் ஃப்ரீ ஆகிட்டு போ. அது சம்திங் லைக் தட். அதுதான் நான் சொல்லலை. அந்த மாதிரியான திட்டங்கள் மாறா. நீ திரும்ப திரும்ப நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், காசு 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 பணத்தை வச்சே தானே அடிக்கிறீங்க. இவனுக்கு 1000 ரூபாய், அவனுக்கு 2000 ரூபாய், உங்களுக்கு 2000, அவனுக்கு 3000, கோடைக்கால நிதி 2000, இப்போ திடீர்னு ஒரு 5000, அப்புறம் வரியால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு 10,000. சுழல்றது பூரா கரன்சியை வச்சே சுழல்றது இல்லை. ஒரு கற்பனையான. நான் பட்டதாரி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கோ சிறுதொழில் செய்வதற்கான கடன் பற்றியோ பேசினா பரவாயில்ல. நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், அவன் 1000 ரூபாய் கொடுப்பான். சார், கடந்த காலங்களில் கூட நமக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம், விவசாயிகளுக்கு மின்சாரம் இந்த யூனிட் இலவசம் அப்படி கொடுத்தது கூட மின்சாரங்க. அதுதான், அது கூட நமக்கு ஓகேவா இருந்த விஷயங்கள்லாம் கூட ஒரு பணம் அப்படின்னு வரும்போது அது எப்படி மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு இது மக்களை இவங்க முட்டாளாகிறாங்க. நம்ம பேசுறது இவங்க கண்டிப்பா மக்களை முட்டாளாகிறாங்க 2 பேரும். எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. இல்ல, கடந்த காலங்கள்ல இருந்த தலைவர்கள் யோசிக்காதது இப்ப இருக்கிறவங்க யோசிக்கிறதுன்றது அது எப்பயுமே காலம் போக போக நம் தகுதிக்கேற்ற தலைவர்கள் தானே கிடைப்பாங்க.
அங்கே வந்து முடியுது. இது கார்த்திக், இது அட்டுழியத்தின் உச்சம். 2 பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பண்ணுறது. இது எல்லா மாநிலமும் இந்த 5 மாநிலமும் பண்ண போகிறானுங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கான். நான் ஆண்களுக்கும் 1500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க மம்தா பானர்ஜி. அவங்க பங்குக்கு அவங்க இறங்கிட்டாங்க. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம திமுகவும் அதிமுகவும் பண்ணும்போது விஜய் அவர்களுடைய விஷன்னு சொல்லி ஒரு வேலூரில் சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க இன்னும் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கல, பட் விஷன்னு சொல்லி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கட்டும், இல்லை ரொம்ப மேம்போக்காக இருக்குது. ம் பெண்களுக்கான ஒப்பனை அறைகள்னு சொல்லக்கூடிய அந்த கழிப்பறைகளோட கதவுகளெல்லாம் சரி பண்ணும். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. பட் அது ரொம்ப மேக்ரோ லெவலில் நீங்கள் மேலோட்டமாக இருக்குது. அது இந்த இடத்துல இந்த டிபேட்டுக்குள்ளே அவர் பொருந்தவே இல்லை. ஓகே, இல்லை நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினது ஒரு 15 நிமிஷமாக நம்ம இப்போ பேசியிருப்போம், 20 நிமிஷம் பேசினது ரொம்ப டிபேட் சீரியஸானது. ஓகே, இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒருத்தன் கூட நேற்று டிபேட்டில் இதை பேசலை. இல்லை, அதுதான் இதோட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இதோட மாரல் கம்பேஷன்வாங்க. இது முதல்ல அறம் சார்ந்து யதார்த்தம் சார்ந்து இது எவ்வளவு பெரிய அட்டூழியத்தை 2 பேரும் பண்ணுறாங்க. இல்லை, இது எங்கேயாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது கடந்த காலங்களில் வந்து பொருட்களா திட்டங்களா வந்தது, பணமாகவே கொடுத்து அடிப்போம் அப்படின்றது வந்து அது கருவின் குற்றம். இந்த கான்செப்டே தப்பு. இல்லை, இது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். எங்கேயா இது கிராஷ் லேண்ட் ஆகும், சேஃப் லேண்ட் ஆகாது. எங்கேயாவது போய் சேஃப் லேண்டுக்கும் கிராஷ் லேண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இட்ஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நம்ம நகர்றோம். நீங்கள் பொதுவெளியில் இருக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுங்க எவ்வளவு தூரம் முட்டாளாக்குறாங்க இந்த அரசியல்வாதிகள். மகாராஷ்டிரா எலெக்ஷனை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம். ஆமாம், பார்லிமெண்ட்டில் ஜெயிச்ச காங்கிரஸ் கூட்டணி வந்து ஏப்ரல் மேலே ஜெயிச்சது, அக்டோபரில் தோக்குது, கடுமையாக தோக்குது. அப்போ போட்டி போட்டுக்கிட்டு இந்த லடிக்கி பெஹன் ஸ்கீம் 1500 நான் வந்தால் 2000 ராகுல் காந்தி, பிஜேபி 1500 வந்து 5 மாதம் கொடுத்தான், 5 மாதம் நிறுத்தினா, மறுபடியும் ஆரம்பித்தான். இன்றைக்கி 86 lakh விமன் வேறு டெலிட்டட்ன்றோம். ரெண்டாவது ஃபண்ட்ஸ் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, அது ரொம்ப பெரிய ஆபத்துங்க. இப்போ ஆதி திராவிட நலத்துறை மட்டும் இல்லைங்க, ஊரக வளர்ச்சித்துறைக்கான திட்டங்கள் வந்து திரும்புதுன்னு வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் அடி வாங்குது. அண்ட் ரிமெம்பர், மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது நடக்குது. அங்கே இதை விட மோசம். ஓகே, ஒரு பக்கம் இந்தியாவோட வர்த்தக தலைநகரம், அம்பானி கல்யாணத்துக்கு 5000 கோடி செலவு பண்ணுவான். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய மாதம் ஒரு 30 தற்கொலைகள் ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னா அது அப்படியே தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃபேஷன் பேரேடுக்கு காட்டக்கூடிய மீடியா அட்டென்ஷன் வந்து பாம்பேலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல வறுமையால், விவசாயத்தில் இருக்க நெருக்கடியால் செத்து போகக்கூடிய, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த துயரங்களை பற்றின பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு மீடியா தயாராக இல்லை. அப்போ இந்த மாநிலத்தில் நீ இலவச 1000 ரூபாய் கொடுத்து, 1500 ரூபாய் கொடுத்து, அதை மேலே போய் கீழே போய் இன்றைக்கி 86 லட்சம் பேர் அதில் ரிமூவ் ஆகுறாங்க. ஊரக வளர்ச்சித்துறைக்கான யோசிச்சு பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட், விவசாயிகளோட தற்கொலை மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிற மகாராஷ்டிராவில் ஊரக வளர்ச்சித்துறை, கிராமங்களோட வளர்ச்சி, அந்த ஃபண்டை இந்த 1000 ரூபாய்க்கு திருப்புறேன்னா அது ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, இதான பேச வேண்டியது. இல்லை, இதெல்லாம் நம்ம ஒருவேளை இந்த தடவையும் அதை அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மறுபடியும் அந்த 10,000 அந்த 5000க்கோ இது பண்ணால், இது அடுத்த கட்டத்தை எப்படி, அடுத்தடுத்த தேர்தல்கள் இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு இது கிராஷ் லேண்டிங்கிறேன். யார் வந்தாலும், எடப்பாடி வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. யார் வரப்போகிறாங்கன்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். நமக்கு தெரியாது, நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது, நம்ம விருப்பத்தையும் நம்ம இங்கே சொல்ல விரும்பலை. ஓகே, யார் இவங்க 2 பேரில் ஒருத்தர் வரப்போகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னாலும் வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள் 26லேருந்து 31 ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலே நமக்கு அவருடைய 2வது ஆட்சி காலத்தில் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றார், ஸ்டாலின் 2.0ல் 5 இயர்ஸுக்கான 1.7 lakh crores தேவைப்படுது. அவங்க சொன்ன கணக்குப்படியே நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஆண்டுக்கு 34,000 கோடிக்கு மேலே. இல்லை சார், ஒருவேளை இதை நம்ம அக்செப்ட் பண்ணி, நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் சார் 34,000 கோடி எங்கன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி, உண்மையிலே மகிழ்ச்சி. அதை தான் சொல்கிறேன். என்ன நடக்கும், பல நாடுகள் எண்ணிக்கை குறையும், நடுப்புற நிறுத்துவாங்க, ஃபண்ட்ஸ் ரீலோகேட் ஆகும். ஓகே, அப்போ அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அந்தந்த துறைகளில். இந்த ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து அரசாங்கத்தோட சில துறைகளில் வந்து ஒரு சஃபகேஷன், மூச்சு திணறலை ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்ல கூட குறைய இருக்கலாம், ஒரு 20,000 கோடி வந்து ஊரக வளர்ச்சிக்கான பணம் 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு திரும்புதுன்னா, ஊரக வளர்ச்சி துறையில்
செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும். ப்ரொஜெக்ஷன் இருக்கும்ல, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டு, அது டேக் ஆஃபே ஆகாது. அப்போ அங்கே அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை இதை நம்ம அக்செப்ட் பண்ணி இந்த தேர்தலையும் இவங்களை உட்கார வைக்க போகும்போது அதை அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா, அப்போ அடுத்த தேர்தலில் அவங்களுடைய நேரடி அட்டாக் என்னவா இருக்கும்? ஒரு குடும்பத்துக்கு 25,000 இல்லை 50,000 அப்படின்னு டோட்டலாக இல்லை போகாது. இது ஒரு கட்டத்தில் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த வரும் வருஷத்துலேயே இது நின்றுடும். ஒரு பிளாட்டோ ரீச் பண்ணும். இவங்களால இதை செய்ய முடியாது. ஓகே, இவங்களால இதை செய்ய முடியாது. இந்த அட்டூழியத்தை அந்த இடத்துக்கு போயிடுமோன்னு ஒரு பயம் வருது. இல்லை இந்த அட்டூழியத்தை 2 பேராலையும் இதுக்கு மேலே யார் ஜெயிச்சாலும் 26க்கு பிறகு செய்ய முடியாது. அது ஒரு, நான் அதை தான் சொல்கிறேன், செட்டிங் ஃபார் அ கிராஷ் லேண்டிங். இது எல்லாமே நீ பெரிய பொருளாதார நிபுணா ஒரு அமர்த்தியா சென்னார்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்ச அறிவு, படிக்க தெரிஞ்சிருக்கணும், கேட்க தெரிஞ்சிருக்கணும், உனக்கு குறைஞ்சபட்ச பகுத்தறிவு இருந்ததுன்னா அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் யார்? இந்த அரசு, ஸ்டாலின் அரசு பொதுவெளியில் வச்ச அறிக்கைகள், நீதிமன்றத்தில் கொடுத்த பிரமாண பத்திரங்கள், ஸ்வான்ஸ் அஃபிடவிட்ஸ், அதை மட்டும் வச்சு இந்த கேள்விகளை கேளு. அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஓகே. அப்போ இவர்கள் எவ்வளவு தூரம் இந்த 2 பேரும், அதில் எடப்பாடி மிஞ்சிட்டார். அதாவது ஜெயிக்கணுன்ற, இந்த வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெறி அது 2 பேருக்கும் கண்ணை மறைக்குது. மக்கள் தாங்க கேட்கணும், சிவில் சமூகம் தான் இதை கேட்கணும், மீடியா கேட்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா இதை, நேற்று ஒருத்தன் கூட இது எப்படிங்க சாத்தியம், இது எதை நோக்கிங்க இது போகுது, அது இல்லாமல் திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிறாரா எடப்பாடி. விவாதம் இப்படி போகுது. நீ யாரை பார்த்து காப்பி அடிச்ச? காப்பி அடித்தான் காப்பி அடிக்கலன்றத பிரச்சனை கீழே எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது உங்களுக்கு. அதான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்திருக்குதுங்க. இவங்க அதுக்குள்ளே கொடுத்து முடிச்சுடுவாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இருக்கும்னு. இல்லைங்க, இது நான் இன்னொன்று நேயர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஏதோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் சத்தியமாக பேசலாங்க. இது ஒரு பிரஜையின் குரல். இது ஒரு அக்கறை உள்ள ஒரு குடிமகனோட குரல். நான் பேசுறதுல விவரப்பிழைகள் கூட சிலது இருக்கலாம். ஆனால் நோக்கங்களை யாரும் சந்தேகிக்க வேண்டாம். இதில் தப்பு தான், நான் பேசுறதுல தவறு இருக்குது, பொருளாதார புலிகளால் இதை விளக்க முடியும்னா அவங்க விளக்கட்டும், நான் திருத்திக்கிறேன், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட எந்த விளக்கமும் இல்லை. ஏன் சுப்ரீம் கோர்ட் போன வாரம் வார்ன் பண்ணிச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பெஞ்சில் சொன்னாங்களே இது ரொம்ப ஆபத்தான நிலைமைங்கன்றாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்ன பண்ணாங்க, குறிப்பாக சிபிஎம் நண்பர்கள்லாம் பாட்னாவில் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணன்றாரு. கரெக்ட், பாட்னாவில் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் பேசாதது தப்பு தான். ஆனால் அதுக்காக இப்போ ரைஸ் பண்ணக்கூடிய இந்த அலாரமை நீங்கள் தயவு செஞ்சு குறைச்சி மதிப்பிடாதீங்க. இது சுப்ரீம் கோர்ட் மட்டும் இப்போ 2 வாரத்துக்கு மேலே, போன வாரம் சொன்னதில்லை, 1.5 மாதத்துக்கு முன்னால் ரிசர்வ் பேங்கோட சீரியஸ் வார்னிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் இந்த மாதிரியான இலவசங்களால் பெரிய சிக்கலை நோக்கி போயிட்டுருக்காங்க. 9 மாநிலங்களோட கஜானா திவாலை நோக்கி போகுது. ஒரு 9 மாநிலங்களோட கஜானா மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகுதுன்னா அது இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் என்ன? தயவு செஞ்சு இது குறித்த ஒரு பரந்துபட்ட விவாதம் தேவை. அதை தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு ஏதோ இப்போ எனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சுன்னு காமிச்சிக்கிறதுக்காகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் யார் மீதோ இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அல்லது எந்த கட்சி மீதோ இருக்கக்கூடிய வன்மம், சத்தியமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஈக்குவேட் பண்ணி தான், 2 பேரும் சமமாக தான் கூண்டில் ஏற்றுறோம், திமுகவையும் அண்ணா திமுகவையும். ஆகவே இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு திறந்த மனதுடன் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான். கட்சி சார்ந்து பார்க்காதீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமான, அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமான வேண்டுகோள் தான் இது. நீங்கள் பக்க சார்பு இல்லாமல் திறந்த மனதுடன் இந்த பிரச்சனையை அணுகுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி, நன்றி.